ஹலோ எவ்ரிவன். அந்த படத்தின் கதை பிடித்தும் நோ சொன்ன தனுஷ், கார்த்திக் சுப்புராஜ் சொன்ன காரணம் வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம். நாளை இயக்குனர் நிகழ்ச்சியின் மூலம் தனது திறமையை நிரூபித்து பின் பீட்சா படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் கார்த்திக் சுப்புராஜ். முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றியை தன்வசப்படுத்தினார். இதன் பின் ஜிகர்தண்டா, இறைவி, பேட்ட, மகான், ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ் என பல படங்களை கொடுத்தார். இவர் இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் ரெட்ரோ. சூர்யா நடிப்பில் வெளியான இந்த படம் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்த நிலையில் தனுஷ் குறித்து கார்த்திக் சுப்புராஜ் பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கு. அதில் மேயாத மான் தான் ஸ்டோன் பெஞ்சின் முதல் படம். நிறைய படங்கள் செய்துவிட்டாலும் முதல் அனுபவமாக மேயாத மான் மறக்க முடியாது. 29 எண்களுக்கு மிகவும் ஸ்பெஷலான படம். நாங்கள் ரத்னாவை தனுஷ் சாரிடம் அழைத்து சென்று கதை சொல்ல வந்தோம். அவருக்கு கதை பிடித்திருந்தாலும் ஆக்ஷன் படங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது இதை நடித்தால் சரியாக இருக்காது என கூறி இளம் நடிகர் யாரையாவது நடிக்க வையுங்கள் என்று தெரிவித்தார் என பகிர்ந்திருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.